ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேஎல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியருக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டியர் ஈவினிங் கெஸ்ஸிங் 6 மணி 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா டியர் கெஸ்ஸிங் கொஞ்சம் ரெகுலராகவே நான் கொடுத்துறேன். ஸோ முடிஞ்ச வரை என்னுடைய சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரை உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கேஎல் கெஸ்ஸிங் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டியர் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முடிஞ்ச வரையும் ரெகுலராக டியர் கெஸ்ஸிங் கொடுக்க பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குற டியர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பல்சரி 2D ஆல் போர்ட் அந்த கம்பல்சரி ஒரு வின்னிங்கிறது வரும். ஸோ அதை வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி காலையில் டியர் 1 மணியோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க 165. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ரிசல்ட் 165. ஸோ நேற்றுக்கு 6 மணியில் 156ன்ற ரிசல்ட்டை தான் அப்படியே பாக்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா ரிப்பீட் பண்ணுறாங்க. ஒரு ஷோவில் உள்ள நம்பரை அடுத்த ஷோக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இதில் வந்து நேற்று 6 மணி ஷோவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நேற்றுக்கு 6 மணி ஷோவில் 156ன்ற ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 மணி 8 மணி ரெண்டுக்கும் சேர்த்தே தான் நம்ம ஆல்போர்ட் நம்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 6 மணி 8 மணி 2 ஷோக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா 5ன்றது இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ இந்த 5ன்றது பார்த்திங்கன்னா ஸோ நான் கெஸ்ஸிங் கொடுக்கல அப்படின்னாலுமே நீங்கள் ஆல்போர்டில் டியரில் வந்து மோஸ்ட்லி 5ன்ற நம்பர் இல்லாமல் ப்ளே பண்ணவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சில நாள் பார்த்திங்கன்னா 3 ஷோக்குமே டியரில் வந்து 5ன்ற நம்பர் இல்லாமல் ப்ளே பண்ணவே மாட்டாங்க. 5ன்றது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்க டைம் இல்லை அப்படின்னா ஆல்போர்டு போடுறவங்க ஆல்போர்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க 5ன்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 5ன்ற நம்பர் டியரில் இல்லாமல் ப்ளே பண்ணவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 5 இம்பார்ட்டன்ட் நம்பர். இன்றைக்கி 6 மணி இப்படி இல்லைனாக்கா 8 மணி ஷோவில் இந்த 5ன்றது வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்போர்டில் 5 அப்படி இல்லைனா இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா 7ன்ற நம்பர் வச்சு பாருங்கள். ஆல்போர்டுக்கு 5 7. ஸோ இதில் உள்ள நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ஆல்போர்டில் டியர் 6 மணிக்கும் 8 மணிக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப கம்மியாக தான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டல் பார்த்துடலாம். ஸோ 2 டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் 2 டிஜிட்டலுக்கு 2 ஷோக்கும் சேர்த்தே தான் நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா 6 மணி அண்ட் 8 மணி 2 ஷோக்கும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் உள்ள நம்பர்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் 85 83 09 79 31 68 56. ஸோ இந்த 56ன்ற நம்பர் நீங்கள் ஃபாலோவிங் நம்பரை வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த 56ன்ற நம்பர் 3 ஷோலையும் ஒரு மந்த்துக்கு கம்பல்சரி ஒரு மந்தில் 3 ஷோக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா எஸ்சி போர்டு ஏபி போர்டு பிசி போர்டு இப்படி மாற்றி மாற்றி இந்த 56ன்ற நம்பரை ஒரு மந்தில் குறைஞ்சது ஒரு 5 டேஸ் அப்படி இல்லைனா ஒரு 10 டேஸ் அது வந்துடுது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது ஒரு மந்த்துக்கு இந்த 30 நாளில் இந்த 56ன்ற நம்பர் 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோலையும் கம்பல்சரி 30 நாளில் ஒரு 10 நாளாச்சும் இந்த நம்பர் உள்ளே வந்துடுது. இந்த 56ன்றது ஒரு ஃபாலோவிங் நம்பராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2 டிஜிட்டலுக்கு ஃபாலோவிங் நம்பராக இந்த 56 நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா 6க்கு என்னோடய கெஸ்ஸில் 6க்கு பவர் நான் 9ன்னு எடுப்பேன். ஸோ 59 இந்த 2 செட்டும் ஃபாலோவிங் நம்பரை வச்சுக்கோங்க. டியருக்கு ஃப்ரெண்ட்ஸ் 56 59. உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்க டைம் இல்லைனா நீங்கள் 56 59 ஆல்போர்டில் சும்மா வச்சு விடுங்க. ஒரு கண்டிப்பாக ஒரு வின்னிங்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 டிஜிட்டல் நம்பர் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான், ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க 57 இது வந்து 2 ஷோக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ஷோக்கு நம்பர் கிடையாது. 6 மணி 8 மணி 2 ஷோக்கு எடுத்த நம்பர். இதில் இருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுது பார்த்து நீங்கள் 2 ஷோக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டல் நம்பர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு ஓகேங்களா? ஸோ கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் கூட இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 9361809032. ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 100% ஜென்யூனான பர்சன் தான். வின்னிங் அமௌண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கேஎல் பார்த்தீங்கன்னா 3-5 வரையுமே புக்கிங் எடுத்துகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 3-5 வரையுமே கேஎல் புக்கிங் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ டியருக்கான புக்கிங் டைம் பார்த்திங்கன்னா கடைசி 2 ஓகேங்களா? சாரி, டியருக்கு வந்து கடைசி நீங்கள் 58 ஓகேங்களா? 58 வரையுமே நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 9361809032. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டல் நம்பர் பார்த்தோன்னா ஸோ இந்த நம்பர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் 3 டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா 985 359 609 576 832 702 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க. ஸோ இது 702 இந்த நம்பர் பார்த்துக்கங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஷோக்கும் சேர்த்து நான் 6 செட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த 6 செட்டில் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர் லிமிட்டாக ஓகேங்களா. அதாவது ஒரு 2 செட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே, பாக்ஸ்க்கு எடுத்தாலும் அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா. ஸோ டியர் கெஸ்ஸிங் முடிஞ்ச வரை நான் ரெகுலராக கொடுக்குறேன். ஸோ டியருக்கு நம்ம தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அந்த சேனல் லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.